லஞ்ச் பாக்ஸுக்கு டேஸ்டியான உருளைக்கிழங்கு சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. உருளைக்கிழங்கு சாதம் செய்கிறதுக்கு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டேங்க. கடுகு சீரகம் சேர்த்துட்டு இது கூட சோம்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கறிவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கலாங்க. 4 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு கட் பண்ணி நல்லா தண்ணி வடிச்சிட்டு சேர்த்துக்கலாங்க. உருளைக்கிழங்கு இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கிடணுங்க. உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 1 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொஞ்சமாக சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாங்க. உருளைக்கிழங்கு வறுவலுக்கு சிக்கன் மசாலா சேர்த்து செய்யும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்க. உருளைக்கிழங்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சுங்க. உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. இது கூட 2 கப் அளவுக்கு சாதத்தை நல்லா உதிரியாக வடித்து எடுத்து வச்சுருக்கேங்க. சாதத்தில் உப்பு இருக்கறனால நான் உப்பு சேர்க்கலைங்க. உங்களுக்கு உப்பு தேவைன்னா இந்த ஸ்டேஜில் செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப டேஸ்டியான லஞ்ச் பாக்ஸ். இனி நம்ம வேறு ஒரு ஷார்ட்ஸில் பார்க்கலாங்க.